திருச்செந்தூர் அருகே குரும்பூரில் ரயிலடி விநாயகர் கோயிலை இரவோடு இரவாக ரயில்வே நிர்வாகம் இடித்து அகற்றி உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கி ராஜா வழங்க கேட்கலாம். இசக்கி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தூத்துக்குடி திருச்செந்தூர் அருகே குரும்பூர் ரயிலடி விநாயகர் கோவில் இரவோடு இரவாக இடித்து அகற்ற ரயில்வே நிர்வாகம் தடுக்க முயன்ற இந்து முன்னணியினர் பலரை கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குரும்பூர் ரயில் நிலையம் அருகே விநாயகர் கோவில் ரயில்வே இடத்தில் ஆக்கிரமிக்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை நீதிமன்றம் உத்தரவின் பேர் ரயில்வே நிர்வாகம் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்க போவதாக ஒரு தகவல் வெளியானது. இந்த தகவலின் அடிப்படையில் இந்து முன்னணியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அந்த கோயிலை அகற்றக்கூடாது என முற்றுகை போராட்டத்தில் பலர் ஈடுபட்டு வந்தனர். இதனால் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த இடமே ஒரு பதட்டமான நிலையாக உருவாக்கப்பட்டது. தற்காலிகமாக கோவில் இடிக்கும் பணியாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று அதிகாலை கனரக ஜேசிபி இயந்திரம் மூலம் கோயிலை இடிக்கு தரமட்டமாக்கி அந்த கோயிலை முழுவதும் அப்புறப்படுத்தியுள்ளனர். தடுக்க வந்த இந்து முன்னணியினர் பலர் போலீசாரால் குண்டு கட்டாயமாக வழிகட்டாயமாக போலீஸ் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டனர். இவர்கள் ஒரு தனியார் மண்டபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் இப்போது இந்த திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விநாயகர் சிலை போலீசார் காலில் அணிந்து ஷூவை கொண்டு தூக்கி சென்ற சம்பவம் வெறும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. பக்தர்களிடம் ஒரு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ்.